ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th பயோமேக்ஸ் இல்லை பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இல்லை நீட் ரிப்பீட் பண்ணியிருந்தீங்களாலோ இல்லை எதனா படித்தா மெடிக்கல் ஃபீல்டு தான் படிப்பேன்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ்க்கு இந்த ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இதுக்கெல்லாம் தான் நீட் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசியோதெரபிக்கு நீட் வர வச்சாங்க. அடுத்து பேராமெடிக்கல்ல இருக்கிற எல்லா கோர்ஸ்க்கும் இந்த இயர் ஆஃப் 2026-27 அகாடமிக் இயர்ல எல்லாத்துக்குமே நீட்டுக்கு கீழே வர வச்சிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டு படிக்கணும்னா நீட்டுக்கு கண்டிப்பா அப்பியர் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம நீட் இல்லாத ஒரு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னா, அதாவது ஒரு டாக்டர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டே இல்லாம இருக்கிற மெடிக்கல் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஒஎஸ், பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுடைய 12th கட் ஆஃப் பேஸ் பண்ணி, அதாவது உங்கள் 12th மார்க் அடிப்படையில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஒஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎன்ஒஎஸ் அப்படின்றது ஒரு 5.5 years ப்ரொஃபஷனல் டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் இப்போ நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இங்கிலீஷ் மெடிசன் டெவலப் ஆயிட்டு வருதோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஆயுஷ் கோர்சஸும் நல்லா டெவலப் ஆயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஆயுஷ்னா என்ன? இந்தியன் மெடிசன் சிஸ்டம். இந்தியன் மெடிசன் சிஸ்டம்க்கு கீழே 5 கோர்ஸ் வரும். ஆயுர்வேதா, யோகா நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கோர்ஸுக்கு நீங்கள் நீட் மேண்டேட்டரி இருக்கணும். நீட் மார்க் வச்சு தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. பட் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th கட் ஆஃப் அடிப்படையில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ண போகிறாங்க. கட் ஆஃப் எப்படி பார்க்கணும்னு தெரியலனா கட் ஆஃப்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு போட போகிறோம். ஓகே, பேக் டு த பாயிண்ட். இப்போ பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் இது ஒரு 5.5 year மெடிக்கல் டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1.5 year பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 உங்களுக்கு 1 year வரும். பார்ட் 2 6 monthல. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் 1 year, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 1 year, நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் 1 year. டோட்டலி 5.5 years. சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் எந்த ஒரு சர்ஜரிஸும் இல்லாமல் இயற்கையான முறையில் ஒரு மனுஷங்களை நம்ம சர்வ் பண்ணணும். அதாவது யோகா மூலியமாவோ அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாவோ டயட்டை சேஞ்ச் பண்ணி அக்குபஞ்சர் அந்த மாதிரி சில பல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம அவங்கள இயற்கையான முறையில் குணப்படுத்துறது தான் இந்த கோர்ஸோடைய மெயின் ஃபோக்கஸ். ஸோ இந்த பிஎன்ஒய் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் மெடிசன் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், நேச்சுரோபதி சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் அண்ட் யோகாவும் இருக்கும். ஸோ டோட்டலி நம்மளுக்கு 26 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் விச் இஸ் ஹையர் தென் எம்பிபிஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்காக நேச்சுரோபதி சிஸ்டம் சூஸ் பண்ணணும்னா, என்னதான் இங்கிலீஷ் மெடிசனில் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்தாலும் நிறைய பேர் இப்போ இயற்கையான மெத்தடில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. ஆர்வத்தோடன்றதை விட ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுறாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்ற பட்சத்தில் கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ் மெடிசன் கற்றுக்க போகிற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மெயினாக இருக்கும். அக்குபஞ்சர், யோகா அண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ப்ராடானது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் உள்ள வரும். லைக் கைரோ ப்ராக்டிஸ் இருக்கும், மசாஜ், ஆயில் தெரப்பி, அரோமா தெரப்பி, சீட் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி. ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம பிஎன்ஒய்ஸ் அதாவது நேச்சுரோபதி கோர்ஸுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் காலேஜஸ் கூட்டிகிட்டே போகுது. இப்போ கரண்ட்லி இந்த இயர்க்கு வந்து 19 காலேஜஸ் இருக்கு. இதில் 2 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், மித்த இருக்க 17 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இதில் பர் பேட்சுக்கு 60 சீட்ஸ் ஒரு பேட்சுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் செங்கல்பட்டில் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்சஸ். ஸோ இந்த காலேஜ் செங்கல்பட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக 19 காலேஜஸில் 1700+ சீட்ஸ் இருக்கு. இதில் 160 சீட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் அலாட்டட் சீட்ஸு. மிச்சம் 1500 சீட்ஸ் வந்து 1500+ சீட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜ். 12th ஸ்டூடெண்டான உங்களுக்கு வந்து இப்போ பெரிய டைம் இருக்கு, ரிசல்ட் வரதுக்கு டைம் இருக்கு, நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு, காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு பெரிய டைம் இருக்கு. ஸோ இந்த 6 months சும்மா இல்லாம நீங்க எதனா யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் ரெக்கவயர்டு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து வைக்கணும்னு காலேஜுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணுன்றத பார்த்துக்கோங்க. நம்மளுடைய +2 அண்ட் 10th மார்க் லிஸ்ட்டு இப்போ ரிசல்ட் வந்ததும் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு,
இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததும் டிசி குடுப்பாங்க. டிசி. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்படும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன ரெக்குயர்மெண்ட்னு பார்த்து. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.